அடுத்த காட்சியில் ஷனை பார்க்கிறோம். கேன் தலையில் உள்ள கோடுகள் மறைந்து போவதை காணலாம். அதாவது கேன் இறந்துவிட்டான். ஷின் வகுப்பில் அலறியடித்துக் கொண்டு எழுந்திருக்கிறான். அது அவளுடைய கனவு. அவள் ஏன் கத்தினாள் என்று நண்பர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது? அவள் எதுவும் சொல்லவில்லை. அடுத்த காட்சியில் இந்த பையனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவன் பெயர் ஜெய்யோ. அவனுக்கு ஷின் மீது ரொம்ப பிரியம். பள்ளி முடிந்ததும் நாம ஏன் எங்காவது வெளியே போகக்கூடாதுன்னு இருவரையும் கேட்கிறான். ஆனால் ஷின் மறுத்து, நான் பகுதி நேர வேலை செய்ய தொடங்கிவிட்டேன், அதனால் வெளியே செல்ல முடியாது என்று கூறுகிறார். மறுபுறம் நாம் மீண்டும் ஒரு புதிய கதாபாத்திரத்தை சந்திக்கிறோம். இது ரியா. அவர் பள்ளியின் ஊழியர். வேலை செய்யாததற்காக அவர் திட்டப்படுகிறார். ராசாவிடம் கோடுகளை பார்க்கக்கூடிய ஒரு ஜோடி கண்ணாடியும் உள்ளது. அவளுடைய சீனியர்களின் தலையில் எந்த கோடுகளும் இல்லை. அவர்களின் வயதும் அதிகரித்துள்ளது. அப்போ ராசா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே, ஆமாம், இதுவரைக்கும் அவள் உடலுறவு கொள்ளவே இல்லையா? மதிய உணவு நேரத்தில் அனைவரும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஆரேசா, நான் விரைவில் இந்த வேலையை விட்டுவிட்டு விரைவில் நடிகையாகி விடுவேன் என்று கூறுகிறார். பின்னர் அனைவரின் கண்களும் உயரமான மற்றும் மிகவும் அழகான இசை ஆசிரியரின் மீது படும். இசை ஆசிரியர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று அவர்கள் பேசத் தொடங்குகிறார்கள். நாம் அவரிடம் ஒரு தேதி கேட்க வேண்டும். அவர் தனிமையில் இருக்கக்கூடாது. நான் அப்படி நினைக்கவில்லை. இசை ஆசிரியருடன் ஏற்கனவே உடல் ரீதியான உறவு கொள்ள விரும்புபவர் யார் என்பதை ஆரா பார்த்தாள். அவள் மனதில் நிறைய புன்னகைத்துக் கொண்டிருக்கிறாள். இப்போது என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். இரவில் ராசா ஒரு ஹோட்டலுக்கு வெளியே விக் அணிந்திருப்பதை காண்கிறார். மறுபுறம் ஜங்குக் டோங்கிடம் இதெல்லாம் கண்ணாடிகளால் தான் நடக்கிறது என்றும் அந்த கண்ணாடிகளை அணிவதன் மூலம் யார் யாருடன் உடல் ரீதியான உறவு வைத்திருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் விளக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போது நிச்சயமாக முட்டாள்தனமாக தோன்றும் அத்தகைய விஷயத்தை யார் நம்புவார்கள்? மறுபுறம் ஷின் தனது வேலையில் இருக்கிறார். அவள் இரவில் ஹோட்டலை கவனித்துக் கொள்கிறாள். பின்னர் அவளுடைய தோழிகள் முன்னால் வந்து அவளை பார்க்க சொல்கிறார்கள். ஷின், நீங்க இப்போ இங்க என்ன பண்றீங்க? நீங்க வர முடியாது. நீங்க இப்போ மைனர்கள். அவனோட சொந்தக்கார பொண்ணு மைனர்னு சொல்றா. நீங்களும் மைனர் தான். இங்க என்ன பண்றீங்க கேட்கிறாள். பிறகு ஷின் அவர்களை உள்ளே கூப்பிட்டு மூவரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த பொண்ணு கின் ஷினை ஜியோவை நோக்கி தள்ளுகிறாள். ஏனென்றால் அவன் அவளை விரும்புறான்னு அவளுக்கு தெரியும். ஆனா அத சொல்ல முடியல. அப்போதான் ராசா உள்ளே வருகிறாள். ஆமாம், அவள் இந்த ஹோட்டலுக்கு வெளியே இருந்தால் இப்போதுதான் செக் இன் பண்ண வந்திருக்கிறாள். அவளை பார்த்த பொண்ணுக்கின், நான் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்தேன்னு சொல்றாள். நான் அவளை எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் நம்ம ரசா ரூமுக்கு வந்து எனக்கு நிறைய பேரோட உடல் உறவு இருந்ததா சொல்ல ஆரம்பிக்குது. ஆனா எனக்கு அது பிடிக்கல. நான் ஒரு மியூசிக் டீச்சரோட செய்யணும்னு நினைக்கிறேன். ஹோட்டலில் இரவை கழிச்ச பிறகு அவள் காலையில் கிளம்ப ஆரம்பிக்கிறாள். கின் இருக்கிற பொண்ணு அவளை பார்த்து, ஓ, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாள். அவ நம்ம ஸ்கூலுக்கு வருகிறாள். அவ அங்க வேலை செய்யறான். அடுத்த காட்சியில் ஆரேசா அப்புறம் வீட்டுக்கு வந்து ஆரம்பிக்கிறாள். கண்ணாடி அணிந்த ரெட்லைன்ஸை பார்க்கிறார்கள். அவர்கள் ஜங்கூக்கை பார்க்கிறார்கள். அவர் ஷின்னின் கோப்பை படித்துக் கொண்டிருக்கும் போது ஷின்னை பற்றி அவருக்கு தெரிய வருகிறது. அவள் சிறியவளாக இருந்தபோது அவள் தன் வரைபடத்தின் மூலம் தன் அப்பா தனது அத்தையுடன் உறவு கொண்டிருந்ததாகவும் அதன் பிறகு அவரது தாயார் தனது கணவரை கொன்றது ஷின்னின் தந்தை என்றும் கூறியிருந்தாள். அடுத்த காட்சியில் அவர் ஷின்னுடன் மருத்துவமனைக்கு சென்று ஷின் மீது எத்தனை வரிகள் உள்ளன என்று கேட்கத் தொடங்குகிறார். ஏனெனில் இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. எனவே ஷின் சொல்லவில்லை. நான் இதையெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று அவள் சொல்கிறாள். ஆனால் ஷின் லைன் தொடர்புடைய நபர் நிச்சயமாக எங்கள் பள்ளியைச் சேர்ந்தவர் அல்ல என்று அவள் நிச்சயமாக சொல்கிறாள். ஜங்கூக், வேறு யாராவது அத்தகைய கண்ணாடிகளை அணியலாம் என்று நினைக்கிறீர்களா? ஷின் எனக்கு தெரியாது என்று கூறுகிறார். ஆனால் அடுத்த நாள் ஷின் அதே கண்ணாடிகளை அணிந்த ஒரு குற்றவாளியை தொலைக்காட்சியில் பார்க்கிறார். மேலும் இதுபோன்ற பல கண்ணாடிகள் கொரியா முழுவதும் பரவி உள்ளன என்பது இங்கே தெளிவாகிறது. இங்கே ராசா இசை ஆசிரியரிடம் தனது உடல் இன்பத்தை தேடி வந்துள்ளார். இருவரும் சாதாரணமாக பேசுகிறார்கள். ஆனால் இறுதியில் அவர்களின் சிவப்பு கோடுகள் இணைகின்றன. இதன் பொருள் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கடுமையான உணர்வுகளை கொண்டுள்ளனர் என்பதாகும். மறுபுறம் ஜியோவும் ஷின்னும் பள்ளி முடிந்ததும் நீச்சல் குளத்திற்கு செல்கிறார்கள். ஷின் தண்ணீரில் குதித்து உள்ளே அமர்ந்திருக்கிறார். ஜியோ கவலைப்பட்டு அவளை காப்பாற்ற உள்ளே குதிக்கிறார். இருவரும் வெளியே வந்து நூடுல்ஸ் சாப்பிட தொடங்குகிறார்கள். ஷின், நான் மக்கள் மீது கோடுகளை பார்க்கிறேன் என்று கூறுகிறார். ஜெய்செட், என் மீது என்ன மாதிரியான கோடுகள் உள்ளன என்று கூறுகிறார். பார்த்து சொல்லுங்கள். ஷின், இல்லை, எங்கள் இருவருக்கும் கோடுகள் இல்லை என்று கூறுகிறார். ஷின் வீட்டிற்கு வந்த பிறகு அவள் தலையில் கோட்டை பார்க்கிறோம். இங்கே ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த கோட்டை பார்ப்பதன் மூலம் நாம் 2 முடிவுகளை எடுக்கலாம். முதலாவதாக, ஷின் இப்போது ஜியோவுடன் ரீதியான உறவை கொண்டிருந்தார். அது சாத்தியமற்றதாக தெரிகிறது. இது நடக்கவே இல்லை. இரண்டாவதாக, இந்த கோடுகள் அவளுடைய தலையிலும் தோன்றத் தொடங்குகின்றன. நாம் ஒருவரிடம் பாலியல் உணர்வுகளை வளர்த்துக் கொண்டால் அவளுடைய தலையில் அத்தகைய கோடு தெரிவதற்கு இதுவே காரணம். எனவே அவள் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவள். இங்கே அடுத்த காட்சியில் ஜங்குக்கை அறிந்த ஒரு பெண் காவல் நிலையத்திற்கு வந்து ஹலோ கூறுகிறார். தோங்க அவளா என்று கேட்கிறார். உங்க காதலியா? நீங்க அவங்கள டேட் பண்ணிட்டீங்களா? ஜங்குக்,
மறுக்கிறார். டோங் ஆமா இது நம்ம வேலைன்னு சொல்றார். நாம எவ்வளவு பிஸியா இருக்கோம்னு பாருங்க. எந்த பெண்ணுக்கும் எப்படி நேரம் ஒதுக்குவோம். அப்புறம் ஜங்குக் டீச்சர் குஜி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவரோட தூங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றார். அடுத்த காட்சியில இன்னைக்கு ராசா ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. அவ ஒரே ரூம் புக் பண்றான். ஷின் சுத்தம் செய்யும் போது அவங்க சொல்றத கேக்குது. ராசா தனக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்காரு. நான் தினமும் வேற வேற ஆண்களோட தூங்குறேன். ஆனா எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு திருப்தியா இல்ல. நான் எப்பவும் இந்த ரூம்க்கு வருவேன். ஏன்னா இந்த ரூம்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. பக்கத்து ரூம்ல இருக்கிற ஜோடிங்க உடல் உறவுல ஈடுபடுறத அவ பாத்துட்டு சந்தோஷப்படுறா. இன்னைக்கு அதிர்ஷ்டவசமா மியூசிக். டீச்சர் வேற ஒரு பொண்ணோட அதே ரூம்ல நுழையறத பாக்குறாரு. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். 2 பேரும் ஒருத்தர் உடல் உறவுல இருக்காங்க. அந்த நேரடி காட்சியை பார்த்த டீச்சர் நாளைக்கு மறுபடியும் அதே இடத்துல அதே நேரத்துல சந்திப்போம்னு சொன்னாரு. டீச்சர் சரி கண்டிப்பா சந்திப்போம்னு சொல்றார். ஆனா அடுத்த நாள் ராசா ரூம்ல வச்சிருக்கிற தண்ணீரில் போதைப் பொருளை கலந்துட்டார். வழியில் ஒரு ஆயுதத்துடன் தயாராக இருக்கிறாள். அந்த பெண் வந்தவுடன் அவளை அடித்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு உடல் உறவு கொள்ள அறைக்குச் செல்கிறாள். ஆனால் இசை ஆசிரியர் அவளை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் நீ எப்படி இங்கு வந்தாய் என்று கேட்கிறார். ஆனால் ராசா மாடிக்கு உடல் உறவு கொள்ள விரும்புகிறார். அவள் இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். ஆனால் ஆசிரியர் வெளியேறத் தொடங்குகிறார். பின்னர் ஆரேசா அவரை தாக்குகிறார். ஆசிரியர் ஏற்கனவே போதைப்பொருள் கலந்த தண்ணீரை குடித்து போதையில் இருக்கிறார். காயமடைந்த பிறகு அவர் கீழே விழுகிறார். அர்சா அவரை தூக்கி படுக்கைக்கு அழைத்து வந்து அவர் மீது ஏறி ஆசிரியரின் தலையில் இருந்து நிறைய ரத்தம் வெளியேறுவதை காண்கிறார். இப்போது இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஒரு மருத்துவமனையை தேடி அங்கு அழைத்து செல்வீர்கள் இல்லையா? ஆனால் அரசா அவர் படுகாயமடைந்த நிலையில் அவருடன் ஒரு கடுமையான எல்லையை கடக்கிறார். அவர் அதை விரைவாகச் செய்ய வேண்டும் அல்லது அவர் இறந்து விடுவார் என்று அவள் நினைக்கிறாள். ஆனால் இதுதான் நடக்கிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஆசிரியர் இறந்து விடுகிறார். ராசாவும் குளியலறைக்குச் சென்று தனது கையை வெட்டிக் கொண்டு இறந்து விடுகிறார். ஷின் சுத்தம் செய்ய வரும்போது காயமடைந்த அதே பெண்ணை கண்டுபிடித்து அவளிடம் சொல்கிறாள் எல்லாம். அவளை அறைக்கு அழைத்து வருகிறாள். இங்கே காட்சி இப்படித்தான் இருக்கிறது. இருவரும் இறந்து கிடக்கிறார்கள். போலீசார் அழைக்கப்படுகிறார்கள். ஜங்குக் ஷின்னிடம் சொல்கிறார். ஷின் இந்த பெண் தினமும் இங்கு வந்த அனைத்தையும் கூறுகிறார். பின்னர் ஜங்குக் கண்ணாடிகள் இந்த வழக்குடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறார். ஷின் ஆமது இணைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். காட்சியில் ஜங்குக் செனை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றார். அதன் பிறகு அவர் தனது ஹோட்டலுக்கு வந்து தண்ணீர் தொட்டியில் உள்ள தண்ணீரை காலி செய்ய தொடங்குகிறார். பின்னர் கண்ணாடிகள் அங்கே இருப்பதை அறிந்திருப்பது போல் ராவின் கண்ணாடிகளை காண்கிறார். அவர் அவற்றை அணிந்து கொண்டு தன்னை பார்க்கிறார். அவரது தலையில் பல கோடுகள். செனின் தலையில் உள்ள கோடுகளை பார்க்க மருத்துவமனைக்கு ஓடுகிறார். வெளியே சென்று யாரையாவது இணைக்கும் ஒரு கோடு உள்ளது. இப்போது வெளியே யார் இருக்கிறார்கள்? அது ஜங்குக்குடன் இணைக்கிறது என்பதை பார்க்க அடுத்த காட்சியில் ஜங்குக்கை பார்க்கும் ஒரு கடந்த கால காட்சியை காட்டுகிறோம். சியானின் பெற்றோர் இறந்தபோது சியான் மிகவும் இளமையாக இருந்தாள். எனவே ஜங்குக் அவளை பராமரிக்கத் தொடங்கினார். அவர் அவளை மிகுந்த கவனத்துடன் வளர்த்தார். ஆனால் அவள் வளர்ந்த பிறகு ஜங்குக் வேலையில் மும்முரமாகிவிட்டதால் அவளுடைய கவனம் அவளிடமிருந்து மாறியது. தற்போது ஜங்கு காவல் நிலையத்தில் அமர்ந்து அனைவரின் வரிகளையும் பார்த்துக் கொண்டிருப்பதை காணலாம். ஏனென்றால் அவர் கண்ணாடியை வாங்கினார் என்பது எங்களுக்கு தெரியும். டோங்கின் தலையில் 2 வரிகள் உள்ளன. எனவே அவர் கேட்கிறார், திருமணத்திற்கு முன்பு நீங்கள் யாரையாவது டேட் செய்தீர்களா? டோங் ஆம், நான் ஒரு பெண்ணை டேட் செய்தேன் என்று கூறுகிறார். டோங் ஒரு நல்ல மனிதர். திருமணத்திற்கு பிறகு அவர் வேறு எந்த பெண்ணையும் தொடவில்லை. ஜங்குக் மிகவும் ஆச்சரியப்படுகிறார். இதை கேட்டதும் அவர் செல்கிறார். பின்னர் ஒரு ஐடல் பயிற்சி பெற்ற யூனினா ஸ்டேஷனுக்கு வரும்போது நடனமாடத் தெரியும். பின்னர் காட்சி ஜங்குக்கிற்கு நகர்கிறது. அவர் எஸ்லைன் இணைக்கப்படுகிறதா இல்லையா என்பதை சரிபார்க்க தனது காதலனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். ஆனால் அது இணைக்கப்படவில்லை. பின்னர் ஜங்குக் அவரிடம் அவளுக்கு வேறு யாராவது காதலன் இருக்கிறாரா என்று சொல்லச் சொல்கிறார். அவர் கேட்கிறார், இந்த பெண் பைத்தியம் என்று எனக்கு எப்படி தெரியும்? ஹன் நாள் முழுவதும் அவளை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்ததால் அவள் நாள் முழுவதும் ஹியானை கொல்வது பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். வேறு எந்த பையனை பற்றியும் எனக்கு தெரியாது. இங்கே அடுத்த காட்சியில் ஷின் வீட்டில் தன் தோழியுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய பிறந்த நாள் வரப்போகிறது. அதனால் அவர்கள் அந்த தலைப்பை பற்றி பேசுகிறார்கள். பின்னர் அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்னை பள்ளியில் சந்திக்க வாருங்கள். நான் வரியை பார்க்கிறேன். ஆம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கேன் மிகவும் பயப்படுகிறாள். அவளுடைய பிறந்த நாளை அறிந்த இந்த நபர் யார்? ஏனென்றால் அவளுடைய பிறந்த நாளை அவளுடைய அம்மாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் பள்ளியில் சென் எனக்கு யார் செய்தி அனுப்பினார் என்று யோசிக்கிறான். பின்னர் அவள் உனினாவை பார்க்கிறாள். சமீபத்தில் கற்பழிப்பு வழக்கில் காவல் நிலையத்தில் பயிற்சி பெற்ற அதே பெண். அவள் தலையில் 4 கோடுகள் உள்ளன. சென் அதிர்ச்சியுடன் அவளை பார்க்கிறான். பள்ளி முடிந்ததும் உனினா ஒரு அறிக்கை கொடுக்க காவல் நிலையத்திற்கு வருகிறாள். அவளுக்கு ஒரு ஆண் நெருங்கிய நண்பர் இருக்கிறார். அவர் அவளை தனது சகோதரியைப் போல நடத்துகிறார். அவரது பெயர் ஜூன். அவர் அவளை சந்திக்க தனது அபார்ட்மெண்டிற்கு அழைத்தார். ஆனால் அவர்
உன்ஜாவை அதிகமாக குடிக்க வைத்தார். உனினா இப்போது அங்கே மயக்கமடைந்தாள். ஆனால் அவள் விழித்தபோது அவள் உடலில் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தாள். நீங்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு உறுதியாக தெரியும் என்று காவலர் கூறுகிறார். ஜினா, ஆமாம், யாரோ என் துணிகளை கழற்றி மீண்டும் அணிந்தார்கள் என்று கூறுகிறாள். ஜுங்குக் மற்றும் டோங் இருவரும் ஜூனை சந்திக்க பள்ளிக்கு வருகிறார்கள். பின்னர் அவர்கள் ஆசிரியர் குஜியை சந்திக்கிறார்கள். அவள் ஓ வாவ் ஜங்குக், நீங்கள் கண்ணாடியில் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறாள். ஜங்குக் உங்களுக்கு ஜூன் என்ற மாணவர் இருப்பதாக கூறுகிறார். அவர் எங்கே? பின்னர் அவர்கள் ஜனை சந்திக்கிறார்கள். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறுகிறார். அவள் என் சகோதரி. ஜூன் பற்றி பேசுகையில் அவர் ஒரு நிறுவனத்தில் மேடைக்கு பின்னால் பாடகராக வேலை செய்கிறார். ஷின் ஜங்குக்கை திரும்பிச் செல்லும்போது பார்க்கிறார். அவள் அவனது கண்ணாடிகளை பறிக்கத் தொடங்குகிறாள். அவை ஆபத்தானவை என்று கூறுகிறாள். அவற்றை திருப்பிக் கொடுங்கள், இது ஆபத்தானது, அதை அணிய வேண்டாம். ஜங்குக், இந்த கண்ணாடிகள் எனக்கு நிறைய உதவுகின்றன என்ற ஒரு வழக்கில் நான் வேலை செய்கிறேன் என்று கூறுகிறாள். அப்போதுதான் குஜி வருகிறார். ஷின் அங்கிருந்து வெளியேறுகிறார். கோபத்தில், ஜுங்குக், நீ டேட்டிங் போறியா என்று கேட்கிறாள். குஜி, நீ என்ன சொன்னாய் என்று கேட்கிறாள். ஜுங்குக் இதுவும் சொல்லாமல் இங்கிருந்து செல்கிறாள். இங்கே ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம். டீச்சர் குஜியும் இந்த வரியை பார்க்கிறார். ஷின் கண்ணாடி இல்லாமல் இருப்பதைப் போல இருக்கிறார்கள். இந்த பெண்ணிடம் நிச்சயமாக ஏதோ தவறு இருக்கிறது என்று நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருந்தேன். ஜங்குக் அங்கிருந்து ஜூனின் நிறுவனத்திற்கு அவன் எப்படிப்பட்ட பையன் என்று விசாரிக்க வருகிறான். ஆனால் இங்கே அவனை பற்றி அவனுக்கு அதிகம் சொல்லப்படவில்லை. ஜூனை காவல் நிலையத்திற்கு அழைக்கிறார். சாதாரண சகோதர சகோதரிகள் பேசிக் கொண்டிருக்கும் உனினாவுடன் தனது அரட்டைகளை காட்டுகிறார். பின்னர் ஜங்குக் உனினாவையும் அவளுடைய அம்மாவையும் அழைத்து அவள் யாருடனும் உடலுறவு கொண்டிருக்கிறாளா என்று கேட்கிறாள். ஜினா தன் அம்மாவை பார்த்து தெளிவாக மறுக்கிறாள். இல்லை, நான் இதுவரை யாரிடமும் இப்படி எதுவும் செய்ததில்லை என்று அவள் சொல்கிறாள். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவள் தலையில் 4 வரிகள் உள்ளன இல்லையா? எனவே இவை 4 வரிகள் என்று அவன் நினைக்கத் தொடங்குகிறான். அவள் ஏன் என்னிடம் போய் சொல்கிறாள்? ஜங்குக் அழைக்கிறாள். வெளியே ஜூன் கதவை திறக்கிறார். இந்த இருவரும் ஏதாவது செய்திருந்தால் அவர்களின் எஸ்-லைன் இணைக்கப்படும். ஆனால் எஸ்-லைன் இணைக்கப்படவில்லை. சரி, ஜூன் முற்றிலும் நிரபராதி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இங்கே ஜங்குக் இரவில் வீட்டிற்கு வருகிறார். ஷின் அவரை சந்திக்கிறார். இருவரும் கண்ணாடிகளை பற்றி பேசத் தொடங்குகிறார்கள். கண்ணாடிகளை நல்ல வேலைக்கு பயன்படுத்தலாம் என்று ஜங்குக் நம்புகிறார். பின்னர் அவர் ஷினுக்கும் அவளுடைய அம்மாவின் புகைப்படத்தையும் கொடுத்து என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் என்று கூறுகிறார். அதற்கு நீங்கள் உங்களை நீங்களே குற்றம் சாட்டக்கூடாது. அது உங்கள் தவறு அல்ல. நீங்கள் உங்கள் குடும்பத்தை அழிக்கவில்லை. ஷின், சரி, நீங்கள் எந்த வழக்கில் வேலை செய்கிறீர்கள் என்று ஜங்கு கூறினார். உங்கள் வகுப்பு தோழியான யூனினாவின் கற்பழிப்பு வழக்கில்தான் வேலை செய்கிறேன் என்று கூறுகிறார். இங்கிருந்து ஷின் வகுப்பில் யூனினோவை பார்த்து 4 நாட்களுக்கு முன்பு 2 அவள் ஒரு கன்னி என்று நினைத்ததை காட்டுகிறோம். இந்த 4 லைன்களும் திடீரென்று எப்படி வந்தன? ஒரு பெண் 2-3 நாட்களில் 4 பேருடன் எப்படி அதை செய்ய முடியும்? இங்கிருந்து யூனினா இங்கே உடல் ரீதியாக இருந்தாள் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். ஜங்குக் மற்றும் டோங் இருவரும் ஜூனின் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு வருகிறார்கள். இங்கே ஏதாவது தவறு நடந்ததற்கான ஆதாரம் கிடைத்ததா என்று விசாரிக்க குளியல் தொட்டிக்குள் கண்ணாடிகளை கண்டுபிடித்த அறையை பார்க்க வந்திருக்கிறாள். அப்போதுதான் அவளுடைய நண்பன் ஜின்சியோ வருகிறான். நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்கத் தொடங்குகிறான். இருவரும் சிரிப்பதை கேட்கிறான். திடீரென்று இருவரும் முத்தமிடத் தொடங்குகிறார்கள். மறுபுறம் ஜங்குக்கும் டோங்கும் ஜுன்னின் அடுக்குமாடி குடியிருப்பின் குப்பை தொட்டியில் தேடி அங்கு குப்பைகளை வீசியதற்கான ஆதாரத்தை கண்டுபிடித்து ஜங்குக் தன்னை சந்தேகிப்பதால் அவரை நிலையத்திற்கு அழைத்து வருகிறார்கள். ஜூன் தான் எதுவும் செய்யவில்லை என்று கூறுகிறாள். மேலும் ஜீனா எங்களுக்கு மது அருந்த உத்தரவிட்டாள். அவள் எங்களை கடைக்கு அனுப்பியிருந்தாள். நீங்கள் விரும்பினால் நீங்கள் சிசிடிவி கேமராவை பார்க்கலாம். அங்கே நாங்கள் ஜூன் மற்றும் அவரது 3 நண்பர்களை பார்க்கிறோம். அதாவது அந்த கடையிலிருந்து வெளியே வந்த பிறகு அபார்ட்மெண்டிற்குள் நுழைந்த மொத்தம் 4 பேர் உள்ளனர். இந்த சிறுவர்களில் இருவரின் தலையில் எந்த வரிகளும் இல்லை. அதாவது அவர்கள் இருவரும் கன்னி பெண்கள். மற்ற இருவரின் தலையில் வரிகள் இருந்தன. ஆனால் இந்த மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியே வரும்போது 4 பையன்களின் தலையிலும் வரிகள் இருந்தன. அதாவது இவர்கள் அபார்ட்மெண்டிற்குள் ஏதோ செய்திருக்கிறார்கள். இந்த ஆட்கள் அந்த பெண்ணை அவளுடைய சகோதரியை அழைத்து மது அருந்த வைத்தனர். 4 பேரும் அவளுக்கு தவறு செய்தார்கள். இப்போது அவள் மீது 4 வரிகள் உள்ளன. அந்த ஏழை பெண்ணுக்கு ஒரு 4 பேரா இப்படி செய்திருக்கிறார்களா என்று கூட தெரியவில்லை. ஏழை யுனினாவை பள்ளியில் பார்க்கிறோம். அவளுடைய 3 வரிகள் அந்த 3 பையன்களுடன் இணைகின்றன. அதாவது அவர்கள் மிருகங்கள். இந்த ஜூன் மாதத்தில் அவர்களின் தலையில் பல வரிகள் உள்ளன. அதிலிருந்து இந்த மக்கள் முன்பு பெண்களை சகோதரிகளாக்கி இப்படி செய்திருக்கலாம். இந்த தவறான செயல்கள் அனைத்தும் நடந்துள்ளன என்பதை நாங்கள் அறிவோம். 3வரையும் அழைத்து சென்று அவர்களில் ஒருவர் அழத் தொடங்கி தயவு செய்து என்னை வீட்டிற்கு போக விடுங்கள் என்று கூறுகிறார். நான் வீட்டிற்குச் செல்ல விரும்புகிறேன். ஜங்குக் அவனை அழைத்து இந்த மக்கள் மது வாங்கிய அதே கடைக்கு வெளியே கொண்டு வருகிறார். நீ என்னை எங்கே கொண்டு வந்தாய்? பிறகு ஓடத் தொடங்குகிறாய். ஆனால் எப்போது வரை அவனை பிடிக்க முடியும்? ஜூன் தான் முதலில் உன்ஜாவை அழைப்பேன் என்று திட்டமிட்டிருந்ததாகவும்
அவளை மது அருந்த வைப்போம் என்றும் பின்னர் இதையும் அதையும் செய்வோம் என்றும் எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்குகிறான். அவளும் இந்த 4 பேரும் இதை அவளுடன் செய்தார்கள். ஜூன் இன்னும் நம்ப தயாராக இல்லை. நான் இதை செய்தேன் அல்லது நான் இதையெல்லாம் செய்தேன் என்பதற்கான ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று அவர் கூறுகிறார். ஷின் இப்போது என்ன நடக்கும் என்றார். அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? கொரியா மக்கள் இந்த விஷயத்தில் மிகவும் மோசமானவர்கள் என்பதால் தான் இதை சொன்னதால் எங்களுக்கு தெரியாது என்று ஜுங்கு கூறுகிறார். நீங்கள் மைனர்களாக இருந்து அங்கு ஏதேனும் குற்றம் செய்தால் அங்கு உங்களுக்கு எதுவும் நடக்காது. அவர்கள் உங்களை சில நாட்கள் சிறையில் அடைக்கிறார்கள். அங்கு நீங்கள் ஒரு அற்புதமான ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும். காலையில் வசதியாக தூங்குவீர்கள். மாலையில் உடற்பயிற்சி விளையாடுவீர்கள். அங்கு இது மிகவும் அமைதியான வாழ்க்கை. பின்னர் ஷின் ஜுங்குகிடம் இந்த வரியை பற்றி பேசுகிறார். நான் ஆரம்பத்தில் இருந்தே யோசித்துக் கொண்டிருக்கும் அதே வரியை பற்றி. உங்கள் தலையில் ஏன் இவ்வளவு வரிகள் உள்ளன? என் தலையில் இவ்வளவு வரிகள் இருந்தால் நான் மிகவும் உடையக்கூடியவனாக இருந்தேன். வெறும் உள்ளங்கையில் தண்ணீர் நிரம்பியிருக்கலாம் என்று அவள் கூறுகிறாள். ஜங்குக் என்னை கேலி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறாள். அப்போது ஜங்குக்கிற்கு யாரோ ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்து அவரது தந்தை மீண்டும் காணாமல் போனதால் மருத்துவமனைக்கு விரைகிறார். சிசிடிவியை சரிபார்த்தபோது சியாரோ ஒரு பெண் அவரை அழைத்து சென்றிருப்பதை கண்டுபிடித்தார். கவனமாக பார்த்தால் அவள் ஆசிரியர் குஜி என்பதை கண்டுபிடித்தார். பின்னர் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. யாரோ செனை வீடியோ எடுத்து அனுப்பியுள்ளனர். அது அவனுக்கு. அவளை காப்பாற்ற மருத்துவமனைக்கு ஓடுகிறான். சென் முற்றிலும் நலமாக இருப்பதை காண்கிறான். ஆனால் அவளுடைய எஸ்லைன் ஒருவருடன் இணைகிறது. நாம் ஆரம்பத்தில் பார்த்த காட்சி. இப்போது அவள் யாருடன் இணைகிறாள் என்பதை அவன் ரகசியமாக பார்க்கிறான். அவளுடைய அப்பாதான் அவளுடன் இணைகிறான். அதாவது அவனுடைய அப்பா ஒரு வயதான மனிதர். அவர் சிறுவயதிலிருந்தே உடல் ரீதியாக தாக்கப்படுகிறார். உங்களுக்கு புரிந்ததா? இப்போது இதை கண்ட ஜங்குக் மிகவும் கோபமடைந்து தனது தந்தையை அடித்து, நீ ஏன் இங்கு வந்தாய்? ஏன் அவளுக்கு இப்படியெல்லாம் செய்தாய் என்று கேட்கிறான். அடுத்த காட்சியில் ஒரு ஓட்டலில் வேலை செய்யும் ஒரு பெண்ணை நமக்கு காட்டுகிறோம். திடீரென்று ஒரு நாள் யாரோ ஒருவர் அவளை ஒரு தனிப்பட்ட வீடியோவை அனுப்பி மிரட்டத் தொடங்குகிறார். அதில் அவள் தன் காதலனுடன் தனிப்பட்ட நேரத்தை செலவிடுகிறாள். மிகவும் விசித்திரமான கோரிக்கைகளை வைக்கிறார் அந்த பெண்ணால். கோரிக்கையை நிறைவேற்ற முடியாத போது லிள மிரட்டுபவர் மறுநாள் தனது பல்கலைக்கழகத்தில் வீடியோவை வைரலாக்குகிறார். அதன் பிறகு அந்த பெண்ணால் யாரையும் கண்களால் பார்க்க முடியவில்லை. அவள் வீட்டிற்கு வந்து ஒரு போர்வையின் கீழ் ஒளிந்து அழுகிறாள். பின்னர் அவளுடைய காதலன்தான் அவளை மிரட்டியது என்று அவளுக்கு தெரிய வருகிறது. அவர் முன்பு அத்தகைய வீடியோவை உருவாக்கினார். இப்போது அவர் அதை காட்டி அவளை மிரட்டுகிறான். இதற்கு பிறகு அந்த பெண் மிகவும் வருத்தப்படுகிறாள். அவளுக்கு சுயநினைவு திரும்பவே இல்லை. ஒரு காரின் முன் சென்று இறக்கிறாள். ஆனால் பின்னர் குஜி வந்து அவளை காப்பாற்றி என்ன நடந்தது என்று கேட்கிறாள். பின்னர் அவளுக்கு ஒரு ஜோடி கண்ணாடியை கொடுத்து அதே கண்ணாடியை அணிந்து கொள் என்று கூறுகிறாள். மறுபுறம் இங்கே ஷின் பார்க்கிறோம். அவள் ஜின்சியோவுடன் இருக்கிறாள். இருவரும் ஹோட்டல் அறையில் இருக்கிறார்கள். அவள் அவனுடன் உடல் ரீதியாக இருக்க விரும்புகிறாள். ஷின் அவனை அறைக்கு அழைத்து வந்திருக்கிறாள். அதனால் அவள் அவனுடன் உடல் ரீதியாக இருக்க முடியும். ஜின்சியோ பயந்து விட்டான். அவன் இல்லை இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது என்கிறான். நீ அதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது உன் விருப்பம். ஆனால் என்னை தொடும் முதல் நபராக நீ இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஷின் கூறுகிறான். ஜின்சியோ சரி என்கிறார். ஆனால் ஷின் முழுமையாக தயாராக வருகிறார். இருவரும் இங்கே காதலிக்கிறார்கள். இந்த வழியில் அவர்களின் கோழை இணைக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் கன்னி பெண்களாக இருந்தனர். இன்று அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஜின்சியா விரும்புகிறார் அவளை சாப்பிட அழைத்துச் செல்ல. ஆனால் ஷின் இது என்னுடைய கடைசி பஸ் என்று கூறுகிறான். நான் அதை தவறவிட்டால் நான் வீட்டிற்கு போக முடியாது. எனவே ஜின்சி கெடுக்க ஓடுகிறாள். ஷின் அங்கே நின்று கண்ணாடியில் தன்னையும் அவளுடைய எஸ்லைனையும் பார்த்துக் கொண்டிருக்கிறாள். ஆமாம், நான் அவனுடன் இதையெல்லாம் செய்தேன் என்று அவள் மிகவும் நன்றாக உணர்கிறாள். பின்னர் எஸ்லைன் மறைந்துவிடும். ஏனெனில் ஜின்சியோவுக்கு பின்னால் ஒரு விபத்து ஏற்பட்டது. தண்டு அவரது வயிற்றில் நுழைந்ததால் அவர் இறந்தார். ஜின்சியோ ஒரு நல்ல பையன் என்பதால் காட்சி மிகவும் மோசமாக உள்ளது. இது அவருக்கு நடந்திருக்கக்கூடாது. அவர் இதிலிருந்து விலகவில்லை. ஷென் மிகவும் கோபமாக இருக்கிறார். நான் அவருடன் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டேன். நான் அவரை கொன்றேன். நான் இதை செய்திருக்கக்கூடாது. ஷின் நிறைய அழுகிறாள். பின்னர் அவள் ஒரு வீடியோவை பெறுகிறாள். அதில் யாரோ ஒருவர் பள்ளியில் உள்ள தனது மற்றொரு தோழியை கட்டி வைத்துவிட்டு அவளை மீண்டும் மீண்டும் பள்ளிக்கு அழைக்கிறார். அவள் ஜங் குக்கிற்கு போன் செய்து ஒவ்வொரு பிறந்த நாளிலும் யாரோ எனக்கு ஒரு பரிசு அனுப்புவார்கள் என்று கூறுகிறாள். என் அம்மா அதை அனுப்புகிறாள். ஏனென்றால் அவளுக்கு மட்டுமே என் பிறந்த நாள் தெரியும். ஆனால் வேறு யாரோ அதை அனுப்புகிறார்கள் என்று நினைத்தேன். பின்னர் அவள் தன் தோழியின் வீடியோவை காட்டுகிறாள். இருவரும் அவளை காப்பாற்ற பள்ளிக்கு ஓடுகிறார்கள். ஷின் விரைவாக உள்ளே நுழைகிறாள். வகுப்பறைக்குள் நுழைந்து தன் தோழியை விடுவித்து வெளியே போகலாம் என்று கூறுகிறாள். ஜங்குக் வந்து விட்டான். அவன் வெளியே வரும்போது ஜங்குக் அங்கே இல்லை. ஆனால் அடுத்த காட்சியில் ஜங்குக் அங்கே இருப்பது நமக்கு காட்டப்படுகிறது. இப்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பள்ளி அப்படியே இருக்கிறது. ஆனால் அது கண்ணாடி உலகத்திற்கு சென்றுவிட்டது. அதாவது இருவரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரையொருவர் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் வேறு ஏதோ உலகில் இருக்கிறார். இருவரும் வேறு ஏதோ
உலகில் இருக்கிறார்கள். இருவரும் நீண்ட நேரம் இங்கும் அங்கும் தேடுகிறார்கள். எந்த பயனும் இல்லை. ஷின் மிகவும் அழுக்கான இடத்தில் சிக்கிக் கொள்கிறாள். அவள் அதே இடத்தில் திரும்பிக் கொண்டே இருக்கிறாள். ஜங்கு கோடி வருகிறான். அவன் கதவை விரைவாக திறந்து கூரைக்கு செல்கிறான். பின்னர் ஷின் கடந்த காலத்திலிருந்து ஒரு காட்சியில் அவள் குகியிடம் என்ன நடந்தது என்று கேட்டாள். நீ ஏன் எனக்கு இவ்வளவு மோசமான கண்ணாடியை கொடுத்தாய்? அதில் நான் எஸ்லைனை பார்க்க முடியும். குய் சொல்கிறாள், நான் உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டேன். நீ உன் உயிரை கொடுத்துக் கொண்டிருந்தாய். நீ இறக்கப் போகிறாய். இப்போது பார், நீ யார் உயிரையும் எடுக்கலாம். ஷின் இங்கே தன் தோழியிடம் நான் ஸ்லைனை பார்க்க முடியும் என்று சொல்கிறாள். கண்ணாடி அணிந்திருக்கும் அவளுடைய தோழி, இந்த கோடு இது என்று கேட்கிறாள். கண்ணாடி இல்லாமலேயே ஆசிரியர் குஜி என்னிடம் சொன்னார். இதையெல்லாம் கேட்டதும் ஷின் கோபமடைந்து அவளிடமிருந்து கண்ணாடிகளை பறிக்க தொடங்குகிறான். ஏனென்றால் இந்த கண்ணாடிகளை வைத்திருப்பவர் சபிக்கப்பட்டவர் என்பது அவளுக்கு தெரியும். அவரது மரணம் உறுதியானது. மறு உலகில் தலையில் எண்ணற்ற கோடுகளை கொண்ட குஜியை பார்க்கிறோம். இன்று அவள் ஜுங்குக்கின் தந்தையை கொள்கிறாள். ஏனென்றால் இந்த முதியவரும் மிகவும் மோசமான செயலை செய்துள்ளார். ஆனால் ஜுங்குக் அவனை காப்பாற்ற முயற்சிக்கிறான். ஆனால் குஜி இதோ அவனை கொல்லுங்கள் என்கிறார். ஆனால் அவன் கேட்காததால் குஜி தானே தன் தந்தையை கொன்றுவிட்டு ஜங்குக்கை தூக்கிக் கொண்டு நீ கேனை பார்த்துக் கொள்ளும்படி நான் உன்னை விட்டுச் செல்கிறேன் என்று கூறுகிறாள். அடுத்த காட்சியில் ஷின் தன் நண்பனை அடித்து அவன் கண்ணாடியை உடைக்கிறான். பிறகு அவனுக்கு சுயநினைவு வருகிறது. இங்கிருந்து கண்ணாடி அணிந்த பிறகு அத்தகைய ஆசிரியர் குஜி யாரையும் கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறப்படுகிறது. பின்னர் ஷின் பறந்து சென்று ஜங்குக்கு இருக்கும் மறு உலகத்தை அடைந்து கத்தத் தொடங்குகிறான். ஷின், நீ உன் வாழ்நாள் முழுவதும் துரதிர்ஷ்டசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்தாய். ஆனால் இல்லை, இந்த கூட்டணி நல்ல காரணங்களால் காணப்படவில்லை என்று குஜி கூறுகிறார். இதை வைத்து நீங்கள் நல்ல வேலை செய்யலாம். இது மக்களை கொன்றால் இதில் என்ன நல்லது என்று ஷின் கேட்டார். அப்போதுதான் அவனுடைய அம்மா வந்து குத்தப்பட்டு இறந்து விடுகிறாள். ஆனால் இறக்கும்போது அகவலும் அந்த கண்ணாடிகளை கண்டுபிடித்ததாக கூறுகிறாள். மகனே, அது உன் தவறு அல்ல. நீங்க வரைஞ்சிருந்ததால எனக்கு தெரியல. அவனுடைய அம்மா ஏற்கனவே கண்ணாடிகளை கண்டுபிடித்து விட்டால் அதில் அவனுடைய அப்பாவுக்கு அவனுடைய அத்தையுடன் மட்டுமல்லாமல் மற்ற பெண்களுடனும் தொடர்பு இருப்பதை கண்டாள். நிகழ்காலத்தில் ஷின் குஜியை கொல்லச் செல்கிறான். ஆனால் ஷின் குத்தப்பட்டு காற்றில் பறக்கத் தொடங்குகிறான். பின்னர் அவள் கீழே விழுந்து எழுந்து குஜியை குத்துகிறாள். பின்னர் குஜி இறந்தார். ஆனால் ஏதோ நடந்தது. இப்போது இறுதியில் நமக்கு என்ன காட்டப்படுகிறது? எல்லோரும் சுயநினைவுக்கு வந்து இதெல்லாம் பள்ளியின் கூரையில் நடந்து கொண்டிருந்தது. பின்னர் ஜங்குக் தனது கண்ணாடியை எடுக்க ஓடுகிறார். ஆனால் ஷின் அவரை தடுக்கிறார். இப்போது ஆசிரியர் குஜி செய்ததன் விளைவு தொடங்குகிறது. கண்ணாடி இல்லாமல் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அமெரிக்க வரிகளை பார்க்க முடிகிறது. என்ன ஒரு உலகம் இது! ஏமாற்றுதல் இல்ல. இப்போது இது உண்மையிலேயே நடந்தால் பிறகு என்ன நடக்கும்? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பின்னர் 1 வருடம் கழித்து ஒரு காட்சி நமக்கு காட்டப்படுகிறது. தலையில் நிறைய கோடுகள் இருப்பதால் மக்கள் இப்போது வெளியே ஹெல்மெட் அணிந்து மெட்ரோவில் பயணிக்கிறார்கள். மக்கள் அவற்றை பார்த்தால் இவ்வளவு கோடுகள் இருப்பதாக தீர்மானிப்பார்கள். அவர் எப்படி இருப்பார் என்று தெரியவில்லை. அவர் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? அவன் ஏமாற்றுவான்னு யாருக்கு தெரியும், இல்லையா? எனவே இப்போது மக்கள் தங்கள் முகங்களை மறைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் எங்கள் வரிகளை மறைக்க முடியாது. ஷின் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். முன்பு அவளால் கோடுகளை பார்க்க முடிந்தது. ஆனால் இப்போது முழு உலகமும் அவற்றை பார்க்க முடியும். அனைத்தும் ஆசிரியர் குஜியால் செய்யப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியும். பின்னர் சென்னே குணமாகிறார். அவளுக்கு தவறு செய்த அழுக்கான கிழவன் இறந்துவிட்டதால் அவள் தலையில் பார்வை லென்ஸும் இல்லை. ஆனால் ஜங்குக் இதுவரை இதை பற்றி அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. ஷின் இன்னும் ஜின்சியோவின் நினைவிடத்திற்கு அவரது நினைவாக வந்து செல்கிறார். அங்கே அவள் ஆசிரியர் குஜியை சந்திக்கிறாள். அவர் அவள் பெயரை அவள் காதில் கிசுகிசுக்கிறார். இந்த நாடகம் இங்கே முடிகிறது. இது மிகவும் எளிமையான முடிவு என்று நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். அது என்ன? இறுதியில் வேறு ஒரு உலகம் காட்டப்பட்டது. ஒரு கற்பனையாக தோன்றவில்லை. இதெல்லாம் செய்யப்பட்டது. சரி, அதன் முடிவு மிகவும் எளிமையானது. ஆனால் சரி, குறைந்தபட்சம் எல்லாம் சரியாகிவிட்டது என்பது கொஞ்சம் திருப்தி அளிக்கிறது. மனிதர்களுக்கு 2 முகங்கள் இருக்கும் உலகம். பாருங்கள், இப்போதெல்லாம் ஏமாற்றுவது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் பலவிதமான தவறான தாக்குதல்கள் நடக்கின்றன. எத்தனையோ பெண்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். அந்த வழக்குகளில் 90% குற்றவாளி ஒரு குடும்ப உறுப்பினர், உறவினர் அல்லது அண்டை வீட்டாராக இருக்கிறார். இந்த நாடகத்தில் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அதில் உள்ள அனைத்தையும் நாங்கள் பார்த்தோம். திருமணத்திற்கு பிறகு வெளியே ஏமாற்றுதல், திருமணத்திற்கு பிறகு ஒருவரின் சொந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணத்திற்கு புறம்பான உறவு, அவருக்கு ஒற்றை பெற்றோர் இருப்பது போல மிகவும் அழகாக இருக்கும் ஒரு விளையாட்டு பையன். அதனால்தான் எல்லா பெண்ணும் நம்ம பொண்ணு அவனுக்கு அடிமையானது மாதிரி அவனோட படுக்க விரும்புவாங்க. அந்த முதியவர் தனது சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரது சொந்த குடும்ப உறுப்பினர் குழந்தை பருவத்தில் ஒரு தவறான செயலை செய்தார். ஆனால் இந்த நாடகத்தின் முக்கிய வேலை மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்ல அந்த தோற்றத்தை காண்பிப்பதாகும். இது அந்த விஷயத்தை மிகச் சிறப்பாக செய்துள்ளது. இதை ஒரு கற்பனை நாடகம் என்று நாம் அழைக்கலாம். ஏனென்றால் இறுதியில் இதுபோன்ற விஷயங்கள்
கற்பனை உலகங்களில் மட்டுமே நடக்கும் அவற்றின் தலைவர் ஆசிரியர் பேருந்தில் ஈடுபட்டிருந்தார். நிஜ வாழ்க்கையுடன் இதை நாம் தொடர்புபடுத்தி பார்த்தால், அப்படிப்பட்ட வரிகள் நிஜ வாழ்க்கையில் தோன்ற ஆரம்பித்தால் பலர் தங்கள் சொந்த வீட்டிற்குள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3-4 பேருடன் வரிகளை இணைத்து சுற்றித் திரிவார்கள். இவ்வளவு அழுக்கான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏமாற்றுவதை ஊக்குவிக்கக்கூடாது. எல்லோரும் அப்படித்தான் செய்வார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதுபோன்ற கெட்ட காரியங்களை செய்யாதீர்கள். உண்மைதான், மக்கள் இதை செய்கிறார்கள். அது நடக்கும். இன்று எனக்கு தெரிந்த ஒருவர் திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒருவர் திருமணமானவராக இருந்தாலும் தனது அலுவலகத்தில் 2-3 ஊழியர்களுடன் உடல் ரீதியான உறவு வைத்துள்ளார். எனக்கு ஒரு அழகான விளையாட்டுப் பையனை தெரியும். அவனுக்கு பெண்கள் தாங்களாகவே தூங்க வருகிறார்கள். மேலும் சிறுவயதிலிருந்தே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒருவரை நான் அறிவேன். வீட்டு வேலை செய்து குழந்தைகளை பராமரிப்பதில் சோர்வடைந்து வெளியே ஏமாற்றும் மனைவிகளை கொண்ட கணவர்களை நான் அறிவேன். ஒரு சகோதரன் தன் சகோதரியிடம் தவறான செயல்களை செய்ய வைக்கப்படும் இதுபோன்ற பல நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாடகத்தில் பொய் எதுவும் இல்லை. இந்த நாடகத்தில் நிஜ வாழ்க்கையை அதிகம் காட்டும் எதுவும் இல்லை. ஆனால் நண்பரே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதுபோன்ற வரிகள் உலகில் தோன்ற ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று என் கருத்தில் நேர்மையாக எழுதுங்கள். நான் என்ன சொல்ல முடியும்? அதாவது எல்லாம் முற்றிலுமாக அழிந்துவிடும். எத்தனை வரிகள் எழுதப்படும்? இன்னொரு நல்ல நாடகத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.